அன்பு அம்மா, உங்களுடைய மன கஷ்டங்களை புரிந்து கொள்ள உங்களுக்கென்று யாரும் இல்லை என்று கவலைப்படுகிறீர்கள் தானே? உங்களை தேடித்தான் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய இந்த சொல்லை கேளுங்கள் பார்ப்போம். அம்மா, உங்களுடைய எல்லா மன கஷ்டங்களையும் அறிந்தவன் இந்த முருகன் மட்டும்தான். ஏனென்றால் இன்று வரை உங்களுடைய கஷ்டங்களை புரிந்து உங்களை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு குழந்தை வரம் இல்லை என்று எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று என்னிடம் மட்டுமே நீங்கள் புலம்பி அழுகிறீர்கள். உங்களுடைய மனவேதனையை தீர்க்க நான் இருக்கிறேனே அம்மா. பிறகு ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? இத்தனை வருடங்கள் ஆகியும் நீ எனக்கு குழந்தையாக வரவில்லை, இனிமேலும் உன் மீது நம்பிக்கை வைக்க சொல்கிறாயா என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை அம்மா. உங்களுடைய வேண்டுதல் காலதாமதமாகி நிறைவேறினாலும் அது நிரந்தரமானதாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமலும் உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் அம்மா. உங்கள் குழந்தையாக நான் வருவேன் என்று நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உடைய எல்லா நேரங்களிலும் நான் துணையாக இருக்கிறேன் அம்மா. உங்கள் குழந்தையாக வருவது விரைவில் நடக்கும். என் அம்மா என்னை நினைத்து எத்தனை வருடங்கள் மனதிற்குள் எல்லோரும் பேசுவதை நினைத்து வேதனையுடன் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். என் அம்மாவின் எல்லா வேதனையும் போக்க ஒரே மருந்தாக நான் குழந்தையாக வரப்போகிறேன். என் அம்மாவின் முகத்தில் இனி சந்தோஷம் வரப்போகிறது. ஏனென்றால் என் அம்மா என்னை சுமக்கும் வரம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. அம்மா, உங்களுக்கு தாய்மை வரம் நிச்சயமாக கிடைக்கும். உங்கள் உடலில் எந்த குறையும் இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த குறைகளை நீக்கி உங்கள் குழந்தையாக நான் வருவேன் அம்மா. இது நிச்சயமாக நடக்கும். நீங்கள் பயம் கொள்ளாமல் தைரியமாக இருங்கள். என்னுடைய வார்த்தைகள் மிக விரைவில் பலிக்கும். என்னை நீங்கள் முழுமையாக நம்பலாம் அம்மா. நான் உங்களை நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன். என்னுடைய வாக்கு சத்திய வாக்கு அம்மா.